வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் ஜேபி. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, கர்நாடக அரசு, தமிழக அரசு, கேரள அரசு, அந்த 3 அரசையுமே கட்டி ஆண்ட, எல்லா 3 அரசுமே பயந்துக்கிட்டு இருந்த காட்டு ராஜா ஐயா வீரப்பனார் அவர்களுடைய இஷ்ட தெய்வமான குண்டம்பட்டி முனியப்பன் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு 2-3 வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழி தான் நம்ம கோட்டையூர் பரிசல் துறை. மேட்டூர்லேருந்து குளத்தூர் வரணும், குளத்தூர்லேருந்து கோட்டையூர் பரிசல் துறையிலேருந்து சுமார் ஒரு 7 கிலோமீட்டர் குண்டம்பட்டி முனியப்பன் கோயில் வந்துருங்க. அந்த கோயிலில் பல சிறப்பான என்ன சொல்கிறதுன்னா சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. வீரப்பனாரும் அவர்களோட கூட்டாளிகளும் அதே கோயிலில் பல சம்பவங்களை செஞ்சுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம போய் அங்கேயே தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தோழர்களே. இவர் தான் பெருமாள். நான் சின்ன குழந்தையிலிருந்து இவர் பார்த்துட்டு இருக்கேன். இவர் அப்பையிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பரிசல் தொழில தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் பரிசல் தாங்க. அவர் தான் மெயின். வீரப்பன்லாம் தாட்டி விட்டுருக்கியா? ஆண்டி தாட்டி விட்டுக்கிற அப்படியா? மீனோட்டக்காரே தாட்டி விட்டுருவாங்க. சரி சரி சரி. எத்தனை வருஷம் இருக்கும் நீ இந்த தொழில இருந்து? வேலை செஞ்சுக்கிட்டு இருந்து எத்தனை வருஷம் இருக்கும்? 50 வருஷமா இதே தொழிலுங்க. அவர் பாதத்தெல்லாம் பாத்தீங்களா, அப்படியே வெந்து போய் தண்ணியில அப்படியே வெள்ளையாவே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த தொழில் நேசிச்சு அவர் வாழ்ந்துட்டு இருக்காருங்க. மக்களே, பல ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையூர் ஒட்டனூர் பரிசல் துறை பாலம் அமைக்க சொல்லி ரொம்ப நாளாக இந்த மக்கள் பொதுமக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. அது இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தான் அதுக்கு உண்டான முயற்சி எடுத்து ப்ராசஸிங்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ணது பார்த்தீங்களா, தான் அங்கே பாருங்கள், அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் இடையில தான் பாலம் வர மாதிரி இருக்குது. பாலம் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. காத்திருந்து பார்ப்போம். மக்களே, இந்த கோட்டையூர் பரிசல் துறை அப்படிங்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கு. என்னன்னு கேட்டால், சின்ன வயசில் எனக்கு நீச்சல் தெரியாது. ஒரு 12 வயசு இருக்கும். அப்போ பார்த்தீங்களா, பசங்களோட விளையாண்டுருக்கும் போது தண்ணியில் முழுகிட்டேன். கிட்டத்தட்ட சாவின் விளிம்பிக்கே போயாச்சு. அப்போ என்னுடைய நண்பர் அண்ணன், ஒரு வகையில் அண்ணன், அவர் சிலம்பரசன் பேர். அவர் தான் என்னோட உயிரையே காப்பாற்றினார். அதுக்கப்புறம் அவரே தான் எனக்கு நீச்சலை சொல்லி கொடுத்தாரு. அந்தளவுக்கு அப்போவே போயிருக்க வேண்டியது நான் காப்பாற்றிட்டாங்க.